Hi friends, below is 45-day seated paper 2 social science study plan designed for language 1 Tamil and language 2 English with the SST classes 6 to 8, daily study time 5 to 6 hours பண்ணி balanced for working aspirants. Okay. ஸோ இப்போ கொடுத்துருக்குறது வந்து ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸும் படிக்கிற மாதிரி 5 to 6 hours ஸ்டடி டைமில் என்னென்ன படிக்கலாம் சிடெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது. சிடெட் எக்ஸாம் வந்து கேவிஎஸ் என்விஎஸ் ஸ்கூல்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் டீச்சர்ஸ். ஓகே. ஸோ சிடெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, தட் இஸ் சிடிபி 30 மார்க்ஸ் கேட்குறாங்க. லாங்குவேஜ் 1 தமிழ் 30 மார்க்ஸ், லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் 30 மார்க்ஸ், சோஷியல் சயின்ஸ் 60 மார்க்ஸு கேட்குறாங்க, இன்க்ளூடிங் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்டு சோஷியல் ஸ்டடீஸ், பெடகாகி. ஓகேங்களா. இப்போ நம்ம 45-day டீட்டெயில்டு ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். டே 1 to 5 வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா சிடிபி ஃபவுண்டேஷன், அதாவது சிடிபி காமன் திங்ஸ் வந்து ஃபஸ்ட் படிக்கிறோம். டெய்லி 2 hours சிடிபி, 3 hours சோஷியல் சயின்ஸ் அண்டு லாங்குவேஜஸ் ஆல்டர்னேட்டிவாக படிக்கணும். சரிங்களா. ஸோ டே 1 வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் கான்செப்ட், க்ரோத் விசஸ் டெவலப்மெண்ட் வந்து பார்க்குறோம். டே 2 பியாகெட், வைகாட்ஸ்கி, ப்ரூனர் தியரிஸ். டே 3 லேர்னிங் தியரிஸ். லேர்னிங் தியரிஸில் வந்து பவுலோவ், ஸ்கின்னர், தாண்டைக் பற்றியும். டே 4ல் இன்டெலிஜென்ஸ், மோட்டிவேஷன், இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அப்புறம் டே 5ல் வந்து சிடிபி பெடகாகி ப்ளஸ் ஃபுல் சிடிபி ரிவிஷன், எம்சிக்யூஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸ் போட்டு பார்க்கணும். ஸோ டே 1லேருந்து 5 வரைக்கும் சைக்காலஜி பேப்பர் வந்து தரவாக படிச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்து டே 6லேருந்து 15 வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் கிளாஸஸ் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்டு வரைக்கும் சோஷியல் சயின்ஸில் வந்து படிக்கிறோம். 2.5 hours ஃபார் ஹிஸ்ட்ரி, 1.5 hours ஃபார் லாங்குவேஜ் ப்ளஸ் 1 hour ஃபார் ரிவிஷன். ஓகேங்களா. ஸோ டே 6ல் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ், சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. டே 7 வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். டே 8 வந்து வேதிக் ஏஜ், ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். டே 9 வந்து மௌரியாஸ் அண்ட் குப்தாஸ். டே 10 மிடிவல் இந்தியா, டெல்லி சுல்தானேட், முகல்ஸ் எல்லாம் சேர்த்து. அது மாதிரி டே 11 வந்து பிரிட்டிஷ் ரூல் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். டே 12 வந்து கல்ச்சர், ஆர்கிடெக்சர், ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். டே 13 வந்து ஹிஸ்ட்ரி பெடகாகி, அதில் வந்து மேப்பு, டைம்லைன்ஸ், அப்புறம் டீச்சிங் மெத்தட்ஸ் இது வந்து படிக்கணும். அடுத்துட்டு டே 14ல் வந்து ஹிஸ்ட்ரி எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ். டே 15 வந்து ஹிஸ்ட்ரி ரிவிஷன் ப்ளஸ் மாக் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இப்போது டே 6லேருந்து 15 வரைக்கும் ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாக படித்து அது ரிவிஷன் பண்ணி மாக் டெஸ்ட்டும் நம்ம செக் போட்டு பார்த்துக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் டே 16லேருந்து 23 வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னா ஜியாகிரஃபி 2.5 hours ஜியாகிரஃபி, 1.5 hours லாங்குவேஜ் படிக்கணும். சரிங்களா. 1 hour ரிவிஷன் டெய்லி இதே வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். டே 16ல் வந்து எர்த், லேட்டிடியூட்ஸ், லாங்கிடியூட்ஸ். டே 17 வந்து கிளைமேட், வெதர், மான்சூன். டே 18ல் வந்து ராக், சாயில், நேச்சுரல் ரிசோர்ஸஸ். டே 19 வந்து அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட். டே 20 வந்து இந்தியன் ஜியாகிரஃபி, ரிவர்ஸ், மவுண்டன்ஸ், பிளெயின்ஸ். டே 21 வந்து வேர்ல்டு ஜியாகிரஃபி பேசிக்ஸ். டே 22 வந்து ஜியாகிரஃபி பெடகாகி, ஜியாகிரஃபியில் அந்த மேப்பு, மாடல்ஸ், ஃபீல்டு ஒர்க் அந்த ரிலேட்டடான போர்ஷன்ஸ்லாம் படிக்கணும். ஓகேங்களா. பெடகாகி, ஜியாகிரஃபி பெடகாகி. அப்புறம் டே 23 வந்து ஜியாகிரஃபி எம்சிக்யூஸ் போட்டு ரிவிஷன் பண்ணுறோம். சரிங்களா. டெய்லியுமே அந்தந்த பாடம் படிச்சுட்டு ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறமா அதை அந்த ஹோல் வந்து ஃபுல் ரிவிஷன் ஒன்று ஜியாகிரஃபிக்கு அப்படிங்க. சரிங்களா. அடுத்து டேஸ் 24 to 30 வந்து சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்கணும். 2 hours சிவிக்ஸ், 2 hours எக்கனாமிக்ஸ், 1 hour ரிவிஷன் ஒரு நாளுக்கும். சரிங்களா. இப்போ டே 24 கான்ஸ்டிடியூஷன், ப்ரியாம்பிள், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் படித்தா எக்கனாமிக்ஸ் 2 hours படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 1 hour வந்து ரிவிஷன், அன்றைக்கி என்ன பாடம் படித்தோமோ அது ஃபுல்லாக ரிவிஷன். சரிங்களா. அதுக்கப்புறம் டே 25 வந்து பார்லிமெண்ட், பிரசிடென்ட், ஜுடிஷியரி இது படிச்சுட்டு 1 hour ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா. அடுத்து டே 26 வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். டே 27 சிவிக்ஸ் பெடகாகி ப்ளஸ் எம்சிக்யூஸ். டே 28 பேசிக் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ், நீட்ஸ், குட்ஸ், சர்வீசஸ் அதெல்லாம். அடுத்து டே 29 வந்து இந்தியன் எக்கானமி, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு. டே 30 வந்து எக்கனாமிக்ஸ் பெடகாகி ப்ளஸ் எம்சிக்யூஸ். அதுக்கப்புறம் டேஸ் 31 to 35 என்ன படிக்கணும்னா லாங்குவேஜ் ப்ராக்டிஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்.
ஓகேங்களா. 2½ ஹவர்ஸ் தமிழ், 2½ ஹவர்ஸ் இங்கிலீஷ் ஒரு நாளைக்கு. டே 31 வந்து இப்போ தமிழ் கிராமர் ப்ளஸ் காம்ப்ரிஹென்ஷன், இலக்கணம், தமிழ் இலக்கணம், காம்ப்ரிஹென்ஷன். சரிங்களா. அதே மாதிரி டே 32 வந்து தமிழ் பெடகாகி ப்ளஸ் எம்சிக்யூஸ். டே 33 இங்கிலீஷ் கிராமர் ப்ளஸ் காம்ப்ரிஹென்ஷன். டே 34 இங்கிலீஷ் பெடகாகி ப்ளஸ் எம்சிக்யூஸ். டே 35 ஃபுல் லாங்குவேஜ் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு இந்த லாங்குவேஜ் பேப்பர்ஸுக்கு என்னென்ன ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்குன்றத நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டே 36 இருந்து 40 வரைக்கும் ஃபுல் எஸ்எஸ்டி ரிவிஷன். 3 ஹவர்ஸ் எஸ்எஸ்டி படிக்கணும் சோஷியல் சயின்ஸு ப்ளஸ் 2 ஹவர்ஸ் எம்சிக்யூஸ் போட்டு பார்க்குறோம். இப்போ காலையில் ஒரு 3 ஹவர்ஸ் படித்தோம் அப்படின்னா சாயங்காலம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கணும். சரிங்களா. அது மாதிரி டே 36 வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி படிக்கலாம். டே 37 சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். டே 38 எஸ்எஸ்டி பெடகாகி ரிவிஷன் பண்ணலாம். டே 39 வந்து ஃபுல் மிக்சடு சோஷியல் சயின்ஸ் எம்சிக்யூஸ் 100+ வந்து போட்டு பார்க்கலாம். டே 40 வந்து ஃபுல் எஸ்எஸ்டி மார்க் டெஸ்ட். அப்புறம் டே 41 இருந்து 45 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனல் ரிவிஷன் அண்ட் மார்க் டெஸ்ட். டே 1 டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து போட்டு பார்த்து அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அதில் வீக் ஏரியா எதுவோ அதை ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் திருப்பி ஒருக்கா பார்த்துக்கலாம். டே 41 வந்து சிடிபி ப்ளஸ் லாங்குவேஜ் ரிவிஷன். டே 42 வீக் ஏரியாஸ் ரிவிஷன். டே 43 ஃபுல் சீடெட் மார்க் டெஸ்ட் 1. டே 44 மார்க் டெஸ்ட் 2 ப்ளஸ் அனலைசிஸ். டே 45 வந்து லைட் ரிவிஷன் ப்ளஸ் ஃபார்முலஸ் வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா. இப்போது எதிலிருந்து படிக்கணும் அப்படின்றது வந்து இதில் இருக்குது. சரிங்களா. டெய்லி ஸ்டடி டிப்ஸ் வந்து என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் என்சர்ட் கிளாஸஸ் 6th to 8th. இதில் வந்து அவங்க எது ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பியர்சன் புக் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, சிபிஎஸ்சி புக். சரிங்களா. பியர்சன் புக் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பியர்சனில் 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற சோஷியல் சயின்ஸ் அண்டு தமிழ் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அது மாதிரி ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் சீடெட் கொஸ்டின்ஸ் டெய்லி. அது மாதிரி பெடகாகியில் வந்து 40% வெயிட்டேஜ் இன் எஸ்எஸ்டி. சோஷியல் சயின்ஸில் இருந்து தான் பெடகாகி மெயின்லி சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் 40% வந்து கேட்பாங்க. அதே மாதிரி புது டாபிக் வந்து லாஸ்ட் 5 days அந்த ரிவிஷன் மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லி போட்டு பார்க்க சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது புது டாபிக் படிக்க வேண்டாம். ஆல்ரெடி என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, வீக் ஏரியா எதுன்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து லைட் ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும். புதுசாக நியூ டாபிக் எடுத்து படிக்க வேண்டாம். ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.